சேராது சோகம் சொன்னேனே அது விழுந்து தன்னால மரமாச்சு சேரு இருந்து பொன்னான வயலாச்சு யாரால தான் நடக்குது சீராகத்தான் புரியுது பாடாத தெம்மாக்கு முன்னாடி வாழ்க்கை கண்டுபட்ட கண்ணாடி போடு நம்ம பொண்டாட்டி வாழ்க்கை பொண்ணு மேல பட்டாட போடு முன்னாடி வாழ்க்கை கண்டுபட்ட கண்ணாடி போடு பொண்டாட்டி வாழ்க்கை பொண்ணு மேல பட்டாட போடு கண்ணீரும் இல்லாமே பன்னீரும் இல்லாமே கல்லாடி நின்னேனே நான் தானே கண்ணீரும் இல்லாமே பன்னீரும் இல்லாமே கல்லாடி நின்றேனே நான் தானே தோளில் போட்டவள் ஏன் தாயி நீ சோகம் தீர்த்திட வாதாயி ஏ வந்தது எல்லாம் வந்தது வெள்ளே போனது எல்லாம் போனது வெள்ளே வந்தது விட்டு வாசல் நிற்கிறேன் பாடாத தெம்மாக்கு நான் பாட வந்தேனே பாட்டோட சேராது என் சோகம் சொன்னேனே பொன்னாகி போனே நெஞ்சில் ஒரு பூமாலை போட்டு என் பொன்னான மகளே மக ஒரு பொன்னார நீட்டே பொன்னாகி போனே நெஞ்சில் ஒரு பூமாலை போட்டு என் பொன்னான மகளே மக ஒரு பொன்னார நீட்டே கையிலிருந்து தந்தேனே காவலுக்கு வந்தேனே கண்ணீரும் ஏனையா பூமானே கையிலிருந்து தந்தேனே காவலுக்கு வந்தேனே கண்ணீரும் ஏனையா பூமானே சாமி கொடுத்தன கொடந்தவரும் உன்னால பேரக்குள்ள 100 வரும் ஏ வந்தது எல்லாம் வந்தது வெள்ளி போனது எல்லாம் போனது வெள்ளி இன்னைக்கு என்னதை எப்படிதான் வாழும் பாடாத தெம்மாக்கு நான் பாட வந்தேனே பாட்டோட சேராது சோகம் சொன்னேனே பாரு விழுந்தேனே தன்னால மரமாச்சு சேரு இருந்தேனோ பொன்னான வயலாச்சு யாரால தான் நடக்குது இது அண்ணாச்சி சீராகத்தான் புரியுது ஏதோ அண்ணாச்சி பாடாத தெம்மாக்கு ஏன் வந்த எதற்காக வந்த யாரோ ஒரு முனிவர் அங்கமிட்டு விழாவை கொண்டிருக்கிறார் ஆமா அவருக்கு எவ்வளவு ரப்பு இருந்தா இருமாப்பு இருந்தா இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வரலாம் எவ்வளவு பெரிய ஆளுகள் இருக்கக்கூடிய இடம் அதானே இந்த இடத்திற்கு இந்த முனிவர் வந்திருக்காங்க என்ன நோக்கம் என்னன்னு தெரியல வரட்டு கேட்போம் வரட்டு நக்கி அக்கியா அவருக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லைங்க வரட்டும் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு கேள்வி கேள்வி அதெல்லாம் என்ன பண்ணுற அம்மா கொடுக்கு பாத்துக்குவோம் அப்ப நீ நாரதர் பேசி சமாளிச்சிருவ. சமாளிக்க தெரியாதவன் சபைக்கு வரவே கூடாதுப்பா சரி, அப்படி நீ ஒரு பெரிய பப்புனா பெரிய நீ ஒரு நடிகர்னா நாரதரை நீ பேசிய விரட்டிடு பாப்போம். அது மொத்தம் நாங்க 2 பேரும் மல்லு பாஞ்சு உள்ள நீ முண்டை உள்ள கொடுக்க நீ பெரிய ஆளு தானே சொல்ற, அப்ப நாரதர் பேசி விரட்டணும்ல. உங்க யாருக்கும் தெரியாத விஷயத்த சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. இந்த மேடையில கிராமத்தாளுக்கே தெரியாத விஷயத்த நான் சொல்றேன். என்ன சொல்லுங்க? இந்த மேடையில மினி ஓட்டம் அது எப்படியா கோயில் வாசல்ல போய் முடி ஓட்டம் இருக்குமாயா? முனிவரின் ஓட்டம். ஒரு ஓட்டம் இருக்கு. முனிவரின் ஓட்டம் அது இருக்கு இருக்கு இருக்கு. ஏன் முத முனினா பயப்படுறீங்க? கிராமத்துல சொல்ல வந்திருக்கீங்களா? என்ன? ஏய் அழகரே ஒத்தையில ஓதாதடா. 12 மணி இந்த வேப்ப மரத்துல முடி ஆடும், பனை மரத்துல முடி ஆடும், ஆலமரத்துல முடி ஆடும், போதாதான்னு. ஆமா, இதை கண்டு முத யாரும் பயப்படக்கூடாது. முனி ஆடுன்னு என்ன அர்த்தம்? எந்த மரமா இருந்தாலும் காத்தடிக்கும் போது முனி மட்டும்தான் ஆடும், அடி உள்ள அடிக்கிட்டு தான் இருக்கும். ஏங்க நீங்க எத்தனை முனிய பார்த்திருப்பீங்க? அவங்க சொன்னது மரத்தோட முனி, ஆனா இந்த முனிக்கு எது ஆடுதுன்னு தெரியல. நல்லா கேளுங்க தம்பி, எவ்வளவு பெரிய சவுளி கடைக்காருக்கே நீ மகனா பிறந்தாலும் சரி, பிறக்கிறப்ப முட்டை பார்த்தாண்டா பிறக்கணும். நான் ஜவுளி கடைக்கார பையன் துணியில படுத்த முடியுமா? வரட்டு பாக்குறான், மொத்தம் என்ன சரக்கு இறக்குவோம். கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? கனகத்தில்
தங்கமே இது காத்தறிவித்துமா கட்டாயுமே நீயை பார் கொட்டும் போகுமா நீ கட்டையிலே படுத்து விட்டால் காசு காணுமா கட்டழகுமே நீயே பார் கொட்டும் போகுமா நீ கட்டையிலே படுத்து விட்டால் காசு காணுமா பட்டமிடும் காலையை பாராட்ட சாட்டமா பட்டமிடும் காலையை பாராட்ட சாட்டமா மூடி வளர்ந்து விட்டா முதுகு இந்த ஆட்டம் போடுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் பொண்ணும் பொருளும் முட்டை கட்டி போட்டு வச்சாரு ஆமா பொண்ணும் பொருளும் முட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருஷம் மழைய நம்பி விதவெனத்தாரு போன வருஷம் மழையை நம்பி விதவெனச்சாரு ஏத்து கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு எட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு இந்த தோட்ட கணக்கு வாழவில்லை போய்விட்டாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டாரு அதுவரையே முடிக்கு முன்னே விபத்தலாகுமா ஆண்டவனே முன்படைக்குள் இன்பமை நேசமா அறுபடையே வெதுக்கு முன்னே விதக்கலாகுமா அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை நேசமா பத்து புண்ணிய பெத்த பின்னும் 8 மாசமா பத்துக்குள்ளே பெத்த பெண்ணும் 8 மாசமா அந்த பாதி வயலுக்கு நாசு கற்பதீசமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா திறகிட்டாகுமா தங்கமே இது விட்டா கருகி விட்டுமா தங்கமே இது தாக்கருகி விட்டுமா அப்பேற்பட்ட காலமணிக்கு மத்தியில பெருமையான ஒரு சத்தம் பாடாத தென்பாங்கு பாடி வந்தேன் ஒரு பாட்டு அதற்கு பிறகு காலையத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? என்று எமது வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து பாடுகின்றவன் எவன் 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 இவன் தான் அந்த அவன் கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? பேச்சு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யாராலும் எதிர்கேள்வி ஒரு கேட்டாதான் பேச முடியும் கேள்வியை கேட்பதெல்லாம் பகுத்த அறிவை வளர்ப்பதற்கு அப்ப பகுத்தறிவு இல்லாம கேள்வி கேட்பாங்க பகுத்தறிவு எல்லாருக்கும் இருக்கிறார் கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்டாலே பகுத்தறிவு இருக்குன்னு அர்த்தம் அப்படி. நீங்க சொல்றீங்க பாடாத தெம்மாங்கு பாடாத வந்தேன் ஆமா எவ்வளவு பெரிய பாடாத தெம்மாங்கு பாடாத தெரியும் பாடல தெரியும் பாடாத தெரியுமா தெரியாது. அப்ப நீங்க பாட்டு பாட ஆசைப்படுறீங்க பாட்டு பாடுவான் நானும் அதுக்கு ஆசைப்படி உங்களை பாடையில பார்க்கணும் எழுது பாடாத தெம்மாங்கு பாடுறீங்க பாடையில பார்க்கணும் வேற மாதிரி நீங்க பாட்டு பாடுங்க பார்க்கணுமா இல்லையா பாட்டு பாடும் பொழுது பார்க்கணும் அதான் நீங்க பாட்டு பாடுங்க முக்கியமா பாடையில பார்க்கணும்னா அதை பார்க்கணும் முதல்ல குழந்தை இருக்க முடியும் ஏன் தவறு இல்லையே தவறு இல்லை. சுத்தம் இல்லையே இது வரைக்கும் பேசுற பேசுற ஏதாவது தப்பு இருக்குன்றீங்களா ஏன் பேச எந்த தப்பு வராது ஏன்னா மனுஷ வாழ்க்கையில சின்ன சின்ன தப்புன்றது நடக்கிறது யதார்த்தம் ஏங்க அர்த்தத்துக்கு மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில தப்பு பண்ணாத ஆள் யாருமே கிடையாது ஊருக்குள்ள நீங்க காலத்துல எடுத்து வைக்கும் போது தங்கராசு இது நம்ம ஊரியா பல பேர் வந்த இடம் பார்த்து கவலை இருக்கணும் நல்ல பேரு நல்ல பேர் வாங்கணும் பாடுவாங்க அப்படி சொன்னார்ல ஆமா. இப்ப நீங்க உண்மைதானே இப்ப நீங்க பேர் எடுக்க வந்திருக்கீங்களா வாங்க வந்திருக்கீங்களா மதுரையில இருந்து இங்க வந்திருக்கிறோம் எதுக்கு எதுக்கு நம்ம கிராமத்துல நல்ல பேர் வாங்கணும் அதான் கேட்டுக்கிட்டு இப்ப நீங்க நல்ல பேர் எடுப்பீங்களா எடுக்க நல்ல மாட்டீங்களா பேர் எடுக்கணும் அதை கேட்டுக்கிட்டீங்க ஆமா. இப்ப பேர் நல்லா இருந்தா பேரை வச்சுக்கலாம் நீங்க நல்ல பேருன்றது எதுக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க நல்ல பேரை எடுக்கணும் ஊர்ல நல்லா சொல்லுவாங்க அதான் நான் கேட்கிறேன் பேர் நல்ல பேரா இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம் ஆமா. பேர் சரியில்லைன்னா பேர் எடுக்கணும் ஆமா. இப்ப நீங்க கண்டுபிடி பார்த்தோம்னா நல்ல பேர் எடுக்கணும்னு வச்சுக்கணுமா நல்ல பேரை வச்சுக்கணும் அப்ப நல்ல பேர் எடுக்கக்கூடாது என்ன குழப்பம்? நீங்களே யோசனை பத்தி பேர் நல்ல பேர் இல்ல அர்த்தம் கேட்டுக்கிட்டீங்க அது நம்ம ஆனா வச்சுக்கணும் பேர் நல்ல பேரா இருக்கட்டுமியா நல்ல பேரா இருந்தா பேரை எடுக்கணுமா வச்சுக்கணுமா கேட்டேன் வச்சுக்கணும் அப்ப நல்ல பேரா இருந்தா வச்சுக்க முடியும் நல்ல பேர் எடுத்தா வச்சுக்கணும் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒரு தடவை காசு கொடுத்து கூட்டி அந்த ஊர்ல நல்ல பேர் எடுக்க வேணாம்ன்றீங்க எடுக்க வேணாம்னு சொல்ல நல்ல பேர் வாங்கணும் எடுக்கணும் இப்ப நம்ம ஊரோட பேர் என்ன நம்ம ஊரோட பேரு சமுத்திரம் சமுத்திரம் ஞாபகம் இருக்கா ஆமா. சமுத்திரம்னா கடல் அர்த்தம் ஆமா கடல் மிகப்பெரிய விஷயம் சமுத்திர கடல் கடல்ல என்ன அர்த்தம் கடல்ல என்ன செய்தி இருக்கு எவ்வளவு தத்துவம் இருக்குன்றதை நம்ம 6 நாளைக்கு புரிஞ்சுக்க முடியாது அதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் உலகத்துல மனிதனுடைய 8வது அதிசயமா இந்த உலகத்துல இப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு தெரியாதவங்க அதிசயமா எதுக்கு இருக்கலாம் கடலுக்குள்ள இருக்கு அப்ப எனக்கு அதிசயமா இந்த ஊருக்குள்ள இருக்கு ஆமா. அதனால ஊரோட பேர் சமுத்திரம் சமுத்திரம். நல்லா இருக்கா பேர் நல்லா இருக்கா இல்லையா அருமையானது இப்ப அது நல்ல பேர் தானே ஆமா. இப்ப சமுத்திரம் நல்ல பேர் நல்ல பேர் இப்ப தான். சொல்லுங்க நல்ல பேர் நம்ம எடுக்கணுமா எடுக்க வேணாமா நல்ல பேர் எடுக்கணும் அப்ப நல்லவர் எடுக்கிறீங்க ஊருக்கு பேர் இருக்கு அதான் கேக்குறீங்க ஊர் நல்லவர் தானே இப்ப நல்லவர் எதுக்கு எடுக்க முடியுதுங்க சரி எடுக்க வேணாம் அப்ப எடுக்க வேணாம்ன்றீங்க நல்ல பேர் அப்படியே இருக்கட்டும் இப்ப உங்க பேர் என்ன பேரு தங்கராசு தங்கராஜ் தானே அப்ப உங்க பேர் நல்லவர் இல்ல நல்ல பேர் தான் நல்லவர் இல்லங்க ஏன்? தங்கராஜ் சொல்லி நல்லவர்ன்றீங்க உங்க பேர் தங்கராஜ் தான் நல்ல பேரா தங்கராசு அப்ப நல்லவர் இல்ல ஆஹா. அப்ப
சரித்த சொல்லி ஏதாவது பேசியா? சரித்த தங்கராசன்றது நல்ல வேலை நல்ல வேலை இல்லையா? நல்ல வருது தங்கராசன் நல்ல வேலை கிடையாதா? நல்ல வருது இல்ல தங்கராசன் பேரு ஆனா நல்ல வேலை இல்ல. நல்ல பேரு அப்படின்றது நல்ல வேறுன்றது மட்டும் உலகத்துல எது நல்ல வேறு நினைக்கிறீங்க? எது நல்ல வேறு மட்டுமே நல்ல வேறு, வேற எந்த பேருமே நல்ல வேறு இல்லை. நல்ல பேருன்றது உன் பேர் தங்கராசனே, ஒரு நல்ல வேறுன்ற சரி நல்ல பேர்ல அப்ப தங்கராசன் நல்ல வேறு இல்ல. நல்ல பேர் அப்ப நல்ல வேறு இல்லாம என்ன குந்தல் உங்க வீட்டுல உங்க பேர் வச்சாங்க? சரி இப்ப உனக்கு பேர் வச்ச தப்புன்றீங்களா சரின்றீங்களா? இப்ப பேரு வச்சதான் சரித்த சரி, நீங்க தப்பு தப்பா பேசிக்கிருக்க இப்ப நான் பேசுற தப்புனா நீங்க பேச சரின்றீங்களா? நான் பேசுறது சரியா தான் அப்ப இருக்கு இது வரைக்கும் தப்பு இல்லைன்றீங்க. என் பேசுற என்ன தப்பு இல்ல இல்லை இது வரைக்கும் தப்பு இல்லைன்றீங்க. என் பேசுற தப்பு இல்ல அப்ப தப்பு இனிமேவும் தப்பு வராது அப்ப இது வரைக்கும் தப்பு இல்லை, இனிமே தப்பு வராதுன்றீங்க. நான் சரியா தான் சொல்றேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு நடக்குது செய்ய. தவறை விடாம வாழ்க்கை வாழ்த்த முடியுமா? முடியாது. முடியாது. என்னவே கண்ணு இமை காத்து கொண்டிருந்தாலும் தூசி மட்டும் என்ன செய்யுது? உள்ள விழுந்துருது இப்ப எப்படி விழுந்துச்சு தூசின்றீங்க? இந்த இமய மீறினே உள்ள விழுந்துருச்சு அப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா இது வரைக்கும் நீங்க நல்ல பேர் வாங்கிருக்கீங்க. ஆமா தப்பு பேருனதே கிடையாது. நான் தப்பெல்லாம் எடுக்கல இது வரைக்கும் ஒரு தப்பே இல்ல. இல்ல ஆனா இனிமே தப்பு வரலாம்ல. இனிமே தப்பு வரலாம்னா நான் தான் சுதாரி அப்ப வாங்கிக்கிறேன் நீங்க சுதாரி பார்க்கின்றீங்க. ஆமா. அப்ப இது வரைக்கும் தப்பு இல்லைன்றீங்களா? இல்ல. நான் கேட்கிறேன், ஒரு சிலம்பாட்டம் ஆடுறோம்னா என்ன தேவைப்படுது? சரி ஒரு சிலம்பாட்டம் ஆடுறான் அதுக்கு என்ன தேவைப்படுது? பேரே சிலம்பாட்டம் சரி. அப்ப சிலம்ப குச்சி இருக்கணும்ல அது சிலம்பாட்டம் ஆடுறோம்னா கையில என்ன இருக்கணும்? சிலம்ப குச்சி இருக்கணும் ஒரு மயிலாட்டம் ஆடுறான் கையில என்ன இருக்கணும்? அந்த மயில் தோகை மாதிரி வச்சிருப்பாங்க அவன் இருக்கணும்ல. அப்ப மயிலாட்டம் மயில் இருக்கு, சிலம்பாட்டம் சிலம்பு இருக்கு. இப்போ ஒரு ஒயிலாட்டம் ஆடுறோம்னா ஒயில் ஒயில் துணி அதுக்காக இருக்கணும்ல. ஒரு கரகாட்டம் ஆடுறோம்னா கரக செம்பு ஒட்டுமொத்த ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தப்பாட்டம் ஆடுறானா கையில என்ன இருக்கு? தப்பு இப்ப இருக்கணும்ல. குண்டம் ஆமா அடிக்கிறீங்க, ஆமா. நல்லா அடிக்கிறீங்க. இதுல பெருமை இருக்குடா. ஆமா. இப்ப தப்பா அடிச்சீங்களா வாசிக்கிறா? தப்பு தப்படிச்சு தப்பா அடிக்கிறீங்க. ஆமா. ஆனா வாசிக்கிறேன். ஆமா. வாசிக்கிறதுன்ற வேற அடிக்கிறது வேற. அடிக்கிறது ஆமா ஆமா, பாட்டு படிக்கிறது வேற, பாட்டு பாடுறது பாடுறது வேற. வேற. நீங்க பாட்டு பாடுவீங்களா இல்ல பாட்டு படிப்பீங்களா? பாட்டு பாடு இப்ப படிக்கிறது இல்ல பாட்டு, படிக்கிறது பாடுறது பாட்டு. பாடுறது இப்ப சொல்லுங்க, யாராவது பாட்டு படிப்பான்னு சொன்னா நீங்க படிச்சதே காட்டல. ஆமா. பாட்டு பாடுவானதான் பாடுவேன். பாடுவேன். இப்ப பாட்டு பாடுவியா படிப்பியா? சொல்லியா சொல்லியா? பாடுவேன் படிச்சுதானே பாட முடியும். ஆமா. படிக்காம எப்படி பாடுவ? படிக்காம கூட பாட்டு பாடுவேன். பாட்டை படிக்காம எப்படி விட்டு தொலையா. அப்ப விட்டு தொலையானா எதுல விட சொல்றீங்க? பேச்ச விடியா இப்ப சொல்லுங்க, பேச்சு பாப்பா. பேச்ச விடியா முதல்ல பேச்ச விட்டா பேச்சு விடுவீங்களா? பேச்ச விடியா பேச்ச விடுறீங்க. பேச்சு எதுல வருது? பேச்சு வாயிலே அப்ப வரும் வாயில விட சொல்றியா? நான் கேட்க நீ மதுரையில இருந்து நீ வாயை எடுத்த வந்தியா என்னையா நான் பேசக்கூடிய பேச்சு நீங்க தவறா எடுத்துக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு தப்பாட்ட ஆடுறான்னு சொன்னா கையில என்ன இருக்கு? கண்டிப்பான முறையில தப்பாட்ட ஆடுறவங்க கையில தப்பு இருக்கும் இப்ப சொல்லுங்க, இவ்வளவு நேரம் மட்டும் தப்பு கிடையாது. ஆனா இப்ப தப்பாட்ட ஆட சொன்னா உங்க கையில என்ன இருக்கு? தப்பு இருக்கும் அப்ப இப்ப தப்பு இருக்குன்றத ஒத்துக்கிறீங்களா? இருக்கு ஒத்துக்கிறீங்கல்ல? இருக்கு. ஏன்னா ஊரை கூட்டி ஒருத்தன் நான் பேசுறது தப்பு இருக்குன்னு சொன்னா பெரிய விஷயம். ஒத்துக்கிற வந்தியா? ஐயோ, வாசிக்கிறது தப்பியா அப்ப வார்த்தை தப்புனா நீங்க வார்த்தை தப்புன்றீங்களா? நான் வாசி தப்பு இல்லையா அப்புறம் என்ன சொல்றீங்க? வாசிக்கிறாங்களா அது பேர் தப்பு அப்ப அதுக்கு பேர் தப்புன்றீங்க. இருக்கட்டு. ஆமா, சத்தம் வருது வருது. இது பேரே தப்பு நான் கேட்கிறேன், அது பேரே தப்பு இப்ப நான் கேட்கிறேன், தப்பாட்ட ஆடுறது சரியா வேணாம் தப்பாட்ட வேணாம்? தப்பாட்ட ஆடுறாங்க அழகா ஸ்டெப் போட்டு சூப்பரா ஆடுறாங்க தானே உண்மை? அப்ப சரியா முறையா ஆடுறாங்க. முறையா ஆடுவாங்க முறையா ஆடுற ஆட்டத்தை ஊருக்கு போய் தங்கராசி என்ன ஆட்டம் பார்த்தேன்னு என்ன சொல்லுவேன்? நான் விடிய விடிய தப்பாட்ட பார்த்தேன் அப்ப அவங்க விடிய விடிய சரியா ஆடுவாங்க, நீ ஊருக்கு தப்பாட்டம் சொல்லியிருப்ப. அப்போ ஏண்டா ஒருத்தன் உயிரை கொடுத்து மெனக்கட்ட ஆட வேண்டாம், நல்லா ஆடுறான்னு சொல்லு. ஆட்டத்தை நீ எப்படி தப்பாட்டணும்? அவங்க ஆடுற ஆட்டமே தப்பாட்ட திரும்ப திரும்ப சொல்ல வர. அப்ப நீ ஆடுறது மட்டும் சரி, மத்தவங்க என்ன தப்பு சொல்லிட்டீங்க? என்ன ஆட்டத்துல நீ பேசுற? வெட்கம் உனக்கு? உயிரை கொடுத்து முறையா ஆடுறான்னு சொல்லிட்டு ஆடுறது தப்பாது. என்ன புரியாம பேசுறேன் என்னடா நீ இப்படியா பேசிக்கிட்டு இருக்க? அந்த ஆட்டத்து பேரு தப்பாட்டலையா அப்ப முன்னோர்கள் பேர் வச்ச அந்த ஆட்டத்தை பேர் நீ தப்புன்னு சொல்ல வர. அப்ப அந்த பேர் சரிதானே? ஐயோ அது பேரு தப்புலையா எப்படிடா அப்ப தப்பு? ஆடுறவனுக்கான வாட்சால அது தப்புயா அப்ப நீ என்ன சொல்ல வர? இத்தனை பேர் இருக்கும்போது ஆண்டோடுக்கார வாட்சம் கொடுத்து தப்புன்ற. தப்பு அப்ப கிட்டத்தட்ட அந்த வாத்தியார்ட்ட படிச்சுட்டு அவன் உசுரம் கொடுத்து வாசிச்சா அவன் வாட்சது நீ தப்புன்னு சொல்றியா? கிரகமாடா நாளைக்கு சங்கத்துல போய் அழகரு நீ வாட்சது தப்புன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி உனக்கு 50,000 அமலாப்பணம் போடல. நீ என்ன மட்டும் கேட்க? எங்க வைக்க விடுற அப்புறம் என்ன வாட்ச தப்புன்னு சொல்ற? எல்லாம் ஏன் மேல தப்புலையா அப்ப ஓ மேல தப்புன்றீங்க. ஐயோ பேச முடியா அது தப்பு கிடையாது சரி, உன் கூட நான் பப்புனா வந்தேன் பாத்தியா ஏன் தப்பு கோபப்படாதீங்க. எது தப்புன்னு இருக்குன்னு அது மட்டும் தப்பா இருக்கணும். எல்லாம் தப்பு தப்பா போயிடலாமா? எனக்கு ஒரு விஷயம் புரியுது நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும். நீங்க நல்லா பேசுற மாதிரி தான் இருக்கு இருக்கணும்ல. ஆனா நீ பேசுறது ஃபுல்லாமே யாருக்கு புரிய மாட்டேங்குது அங்கேதான் நீங்க நல்லா கவனிக்கணும். சில விஷயத்தை புரியாத மாதிரியே தான் பேசி குழப்ப முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணு குழப்பமா பேசி தெரிய வைக்கிறது, இது ஒரு ரகம். இன்னொன்னு தெளிவா பேசி குழப்பப்படுத்துறது, இது ரெண்டாவது ரகம். இப்ப உங்களுக்கு தெளிவா பேசி குழப்பம் பண்ணவா இல்ல குழப்பமா பேசி தெரிய வைக்கவா?
நீ உருப்படியா பேச புரிய வை. இப்ப புரிய வந்தா நீங்க புரிய வச்சிருக்கீங்க. எனக்கு புரியுது இல்லையோ, சரி நாடகம் பாக்குற எல்லாருக்கும் புரியும். அதான் நான் கேட்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை புரியுற மாதிரி பேசுங்க. இப்ப நான் புரியுற மாதிரி பேசினா உனக்கு புரியுமான்னு கேட்கிறேன். நல்லா புரியும், ஆத்தாம சத்தியமா புரியும். இப்ப நான் புரியுற மாதிரி பேசுறேன் கேட்டுக்கங்களே. ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு ரெண்டு பேர் புரியுதா புரியலையா? ரெண்டு பேர் வேற என்னது? அப்படி இப்படி. இத மாட்டு இடத்துலயே இது புரியாதா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அப்படி இப்படின்றது ரெண்டு பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டிருக்க, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்க. நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல. அதுக்கு இப்படி கேட்டிருக்க. உன்னைய பார்த்து நான் எப்படி இருக்கீங்க கேட்டா உனக்கு இப்படி இருக்கீன்னு சொல்லி அப்படி இருக்கீன்னு சொல்லு. நீ எப்படியா இருக்கீன்னு சொன்னா எப்படினாலும் இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி வார்த்தை கேட்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்க. நான் இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்குன்னு சொல்லி எப்படியா இருக்குன்னு சொல்லி நான் எப்படியா இருக்குன்னு சொன்னா உனக்கு என்ன இப்படி ஒரு கோவம் சொல்லி அப்படி கிட்ட போய் இப்படி இப்படி வார்த்தை கேட்க. இப்ப இப்படி இப்படி இருப்பது அப்படியே பார்த்து சொன்னது இப்ப எப்படி இருக்கு? இல்ல அப்படி அப்படி இருப்பது இப்படியே பார்த்து சொன்னது இப்ப எப்படி இருக்கு? இவன் இப்படி வார்த்தையை கேட்காம இருந்தா அவன் அப்படி இருப்பதை சொல்லிருக்க மாட்டான். அவன் அப்படி இருப்பதை சொல்லாம இருந்தா இவன் இப்படி வார்த்தை கேட்காம இருந்திருப்பான். இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டு அவன் அப்படி ஒரு பதில் சொல்லி அப்படி இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை கொண்டாந்து எப்படியே விட்டுக்காரு. இந்த கதை இப்ப எப்படி இருக்க? மயக்க புடுங்கின மாதிரி யாருக்காவது புரியுதா? யாருக்காவது புரியுதா? உனக்கு புரியுதா? ஒரு மயிறு புரியுதா? இப்ப புரியுற மாதிரி சொல்லியானா ஒண்ணுமே புரியாம நீ நானா பேசிக்கிட்டு இருந்த. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்னங்க? நானே பாக்குறவங்க வரிகாசு கொடுத்து நாட வைக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா அந்த விஷயம் அவங்க மனசுல போய் பதியணும். பதியக்கூடிய இடத்துல நான் பேசிக்கிறேன். ஆனா உனக்கு தினம் கூடி போச்சு. நான் கேட்கிறேன், இவ்வளவு கூட்டத்தை பத்தியில ஆளோலம் சோ சோ என்ன சத்தம் அப்படின்னு கேட்டதுக்கு சத்தம் போடணுமா போடக்கூடாதா? ஆளோலம் சோன்னு கேட்டதுக்கு சரி உள்ள இருக்க பெண்கள் போட்டாங்கல்ல சரி அப்படிக்காக போடணும்னு ஒண்ணு சட்டம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிள்ளைக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளை. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு வேலைக்கு போறவங்க கொடுத்த வேலையை செய்யணும். வேலைக்கு வர்றவங்க வேலையை செய்ய முடியும்னு அர்த்தமா? இப்ப நீங்க சொல்லுங்க, கொடுத்த வேலையை செய்யணும் செய்ய மாட்டீங்களா? கண்டிப்பா செய்வேன். கண்டிப்பா செய்வேன். செய்வன திருந்த செய்யிட்டு இருக்காங்க. எனக்கு கொடுத்த வேலையை தேர் இழுக்கணுமா? சில வண்டி எல்லாம் சைலாக் போட்டிருக்கான். தயவுசெய்து வண்டிக்கு சொந்த ஓரத்துல யாராவது வண்டி ஓரத்துல நின்றுச்சுன்னா அந்த வண்டியை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்து ஓரமா மட்டும் போடுங்கப்பு. யாராவது வண்டி இருந்தா அது மாமா பேசுங்க. வண்டியால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா வாகனத்துல வாகனத்துல ஜாமி வர மாட்டேங்குது. ஆமா வேறாலே வருது. சிலத்துல வாகனத்து மேல சிங்க வாகனம் சிம்ம வாகனம் இருக்குல்ல, அன்னபட்சி வாகனத்து மேல சாமி வரும். வாகனத்துல என்ன வரும்ன்றீங்க? சாமி வரும். வாகனத்துல வந்து விததான் இருக்க மாட்டேங்குது. பாத்துருப்பீங்க வாகனத்துல வாகனத்து நெத்துல விதை தான் இருக்கு. அதே கேட்குறீங்க வாகனத்துல என்ன இருக்குன்னு கேட்குறேன். வாகனம் உண்டுங்களா இல்ல வாகனத்து? வாகனத்துல சாமி வருது. ஏதாவது புரியுற மாதிரி பேசு. என்ன லூசு பைய மாதிரி தெரியாது. வாகனத்துல இருந்து அது வருதுங்க. கோவமப்பா வாகனத்துல சாமி வரும். கோவம் உன் கூட வந்ததுக்கு நான் பேசாம மணப்பாறை முக்கு ரோட்ல 3 வந்து புடிச்சு இதுன்னு வருது. நான் கேட்ட தப்பாத்தி மாட்டீங்க. எனக்கு கேட்டு மணப்பாறை முக்கு வரைக்கும் போறதுக்கு நாங்களே இருக்கோங்க. இப்ப சொல்லு, ஒரு விஷயத்த இல்லாம பறக்குமா? இல்லாம வரைக்குமா? அல்லாம குறையுமா? முடியாது. ஏன்னா வினை விதைத்தவ வினை அறுக்கணும். திணற வச்சவ திணைய உப்பு தின்னாலு தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சவ தண்டனை அனுபவிச்சாங்க. இப்ப தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சு உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். குடும்பம் ஒரு கட்டுப்பாடா இருப்பியோட நாங்க ரொம்ப கட்டுப்பாடான ஆளுங்க. உண்மையாலே குடும்பத்துல கட்டுப்பாடு என்ன சிக்கலா போயிடும். குடும்பம் வந்து இப்படிதான் இருக்கணும். ஒரு வரமுறை கட்டுப்பாடு அவசியம் இருக்கு. கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். குடும்ப கட்டுப்பாடு சொல்லுங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. குடும்பத்துல கட்டுப்பாடா இருக்கும். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு தெரியாது. குடும்பம் தானங்க. ஆமா குடும்பத்துல ஒரு கட்டுப்பாடா இருக்கீங்க. குடும்ப கட்டுப்பாடா கிடையாது. குடும்பத்துல கட்டுப்பாடா குடும்ப கட்டுப்பாடாதையா யாருக்கிட்ட பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு கொடுப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? நீ எப்படி கொடுப்பான்னு கேட்கிறேன். நான் ஆம்பளை புள்ள. யார் சொன்னா அப்படி? பொண்ணுக்குன்னா என்ன அர்த்தம்? யார் சொன்னா அப்படி கேட்டேன். யார் சொன்னா? நீங்க என்ன ஆடுறீங்க? இதுக்கு முன்னாடி நான் பொம்பளை வேஷம் போட்டு வந்தேன். சரி அத நீங்க நினைச்சுக்கிட்டு சொல்றீங்க. ஓஹோ நான் ஆம்பளை புள்ளதான். சரி நல்லா தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கு போன ஒரு மரியாதை இருக்கு. இப்ப நம்ம மேலூர் பக்கம்லாம் போனீங்கன்னா ஆண்களுக்கு அதிகமான ஒரு மரியாதை இருக்கு. கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா அது மேலூர் மேலூர் மேல்னா ஆம்பளை இருக்குல்ல. நீங்க ஆம்பளை பிள்ளை நீங்க தான் தெரியுங்க. மேலும் ஃபீமேல் இருக்கிறத நீங்க தப்பா சொல்லக்கூடாதுங்க. கண்ணகி மேலா மாதவி மேலான்னு ஒரு போட்டி வரும்போது ஒருத்தர் சொன்னா பிள்ளையா கண்ணகி மேல இல்ல மாதவி மேல இல்ல 2 பேருமே ஃபீமேல் ஒரு பெரிய அறிவுறது. இந்த விளக்க இருக்குல்ல இருக்கு இருக்கு விளக்க இருக்கா இல்லையா? இங்க விளக்க என்ன நீங்க கேட்கணும் இல்லையா? நான் பொம்பளை வேஷமா இருந்தாலும் சரி சரி
எந்த வேஷமா இருந்தாலும் சரி ஓஹோ. இன்னைக்கு வரி கொடுக்கிற புண்ணியம் வாங்க நமக்கு படியில இருக்கிற பகவான்கள் நாடகம் பார்க்கிற அம்புட்டு மக்கள் என்ன செய்வீங்க? இவங்க பார்த்து எனக்கு என்ன வேஷம் கொடுத்தாலும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இப்ப ஊருக்குள்ள ஒரு கோமாளி வேஷம் போடுறான்னா என்ன செய்வீங்க? கோமாளி வேஷம் போட்டு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா கோமாளி வேஷம் போட்டு சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். ஒரு 3 பேர் எந்திரிச்சு ஒரு புலி வேஷம் போடியானா என்ன செய்வீங்க? புலி வேஷம் போட்டு நல்லா உருவி காட்டுவேன். அது ஒரு 4 பேர் எந்திரிச்சு குரங்கு வேஷம் போடுறான்னா குரங்கு வேஷம் போட்டு இங்க அங்கேயும் சொக்கு சொக்குன்னு தம்புவேன். ஆனா ஒரு கழுத வேஷம் போடுறான்னா கழுத வேஷம் போட்டு கத்துவேன். கத்தணும்ல. இப்ப ஒட்டுமொத்த ஊர் ஒண்ணா சேர்ந்துட்டு ஒரு பண்ணி வேஷம் போடுறான்னு சொன்னா என்ன செய்வீங்க? என்ன பிய செஞ்சிருமா? நான் சொல்லவே இல்லைங்க. என்ன செய்யறது கேட்க நீ ஏன் கோபப்படுறீங்க? நீங்க அதெல்லாம் கோபப்படாதீங்க. எவ்வளவோ அப்படி சொல்ல கேட்டுக்கங்க. இப்ப நீங்க பிறப்பு வாழ்க்கையில பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு உண்டு. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா ஏங்க என்னங்க? ஒருத்தர் இந்த பூலோகத்துல மனுஷனா பிறந்துட்டான்னா சரி ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். நீங்க பிறந்திருக்கீங்கல்ல, யாரு பிறந்தீங்க? பிறந்துட்டேன். சரி அது வேற எனக்கு. யாரு பிறந்தாலும் சொல்லு. எங்க அப்பா அப்பாவை பிறந்திருக்கீங்க. ஏன்னா உலக பெரிய அதிசயம். நீ சொல்ற மாதிரி அவங்க கருப்பை இருக்கு, பெண்கள் குழந்தை பார்த்திருப்பாங்க. உங்க அப்பாவை பார்த்தாலும் உள்ள சுருப்பையோட வச்சு தச்சுப்பாங்க. இருக்கத்தான் செய்யும். அப்பேனா அப்பே ஒண்ணு பக்கல. யாரா பார்த்தாலும் சொல்ல மாட்டேன். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து பெத்தாங்க. எப்படி இவங்க தலைவங்க முண்டமுள்ள பாதி பாதியை பார்த்தாங்களா? பெத்தது யாரு? பெத்தது எங்க அம்மா. உங்க அம்மா யாரு? ஆறுனா நம்மளே பொம்பளையா? இல்லடா அம்மா பொம்பளை தான். அம்மா நம்மளே பொம்பளை தானே? ஆமா. அப்ப பொம்பளைக்கு நீங்க பிள்ளையா பிறந்திருக்கீங்க. ஆமா. அப்ப பொம்பளைக்கு பிறந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை. அப்ப நீங்க ஆம்பளை பிள்ளையா இல்ல பொம்பளை பிள்ளையா? கிரகத்தை கேரண்ட பத்தியா? நான் கூட நல்லா இருக்கு. ஒரு கிரகத்தை எப்படிதான் வாங்கணும் பொட்டாட்டி கட்டி வாழ ஓப்படாதீங்க. கொச்சு 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 பேசி உனக்கு வாக்கப்பட்டு நான் சீரழிவு சீர் அடியக்கூடாது. ஏன்னா விக்கல் வந்தா விற்கணும். விக்கல் வந்தா விற்கணும். ஒருவேளை நக்கல் வந்தா என்ன செய்வீங்க? இது கோபம் இல்லையா? கோபம் மாட்டேங்க தெரியும். ஏன்னா மனுஷன் எத்தனை கோபம்? உனக்கு எப்படி கோபம் வரும்? நான் கேட்கிறேன் சித்தப்பா உனக்கே கேட்கிறேன். என்ன பார்த்து நீ கேட்டல என்ன கேள்வி கேட்டு உனக்காண்டியே கேட்கிறேன். நான் வெக்கத்தோடு கேட்கிறேன். இல்ல வெக்க இருந்தா தான் நடந்து. நான் உதுத்த முடியல. அது தெரிஞ்ச விஷயம் தான். இது நான் வேற சொல்ல முடியல. நான் கேட்கிறேன். இப்ப நீங்கள நானும் சந்திச்சதுல இருந்து சரிங்க. இந்த பப்புனுக்காரனை பார்த்து பேப்பாடு படுத்துறீங்க. நான் அப்படி படுத்தவே இல்லைங்க. நீ படுத்துறியா? கிராம சாட்சியம் பண்ணவே இல்லைங்க. நான் எதுக்கு ஒரு படுத்துன்னு நினைக்கிறீங்க? உன் பேச்ச பத்தல. உன்னைய மாதிரி ஒரு பொட்டை வரைக்கும் மேல வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அதனால நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நீ சரியா சொல்லிட்டீனா? ஆமா பொய் இல்லையே. நான் பட்ட வரைக்கியா? நான் எப்படி பட்டுக்காரங்க? நேத்து வரைக்கும் இதை சொல்லணும். நேத்து வரைக்கும் இதை சொல்லணும். என்ன பட்ட இன்னைக்கு நான் சொல்றேன்னா அடிச்சு சொல்றேன். கண்ணார பார்த்து நான் எப்படி பட்ட வரைக்கும் அந்த மாதிரி கேவலமான வேலை நான் பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன பட்ட வரைக்கும் சாமி ஏறிய சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் பார்த்தது உண்மை. நீங்க பொட்டை நிறுவத்தி காட்டு. அப்படியா? ஆதாரங்கள பேச அப்ப நிறுவனத்தை ஏத்துக்கிறீங்களா? பட்ட வரைக்கும் ஏன் கோபம் நீங்க? அப்ப நான் பார்த்தது பொய்ன்னு சொல்லுவியா? என்னடா பாக்குறீங்க? காலேஜ்காரங்க வேலை தொட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கு சொல்லல. அதுக்கு நான் சொல்லிக்கிறீங்களா? அதுக்கு நான் சொல்ல கிடையாது. அது ஒரு தொழில். அதனால நான் பொட்டை வைக்கிறேன்னா அப்புறம் எந்த அடுப்புல போட்ட வரைக்கும் அதுக்கான சொல்றேன் தம்பி. உன் கூட கத்தி கத்தி வெதறி அங்க நீ தப்பு பண்ற. எங்க எலப்பன ஒரு கணக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்க. இப்ப எதுக்கு கொண்டு வந்து பொட்டை வைக்கினே? ஒரு சீனுக்கு அடுத்த சீனுக்கு ஒப்பனையை நீ மாத்திட்டு இருக்கியா இல்லையா? அது ஒவ்வொரு வேஷத்துக்கு நான் முகத்துல கெட்ட பார்த்துட்டு செய்வேன். அப்படி வேஷம் மாத்திக்கிட்டு இருக்கும்போது உள்ள பரப்பட்டுட்டு அடுத்தாள் கூப்பிட்டாலும் ஓடுன அவசரத்துல கீழே உள்ள ஒரு டப்பாவை தட்டி விட்டியே. எந்த டப்பா அது? ஆமா பச்சை கலர் சேலை கட்டி வந்து பச்சை கலர் பொட்டு டப்பாவை கட்டுவேன். அடுத்த நேரத்துல என்ன பண்ணி வச்சிருந்தீங்க? அது வந்து சிவப்பு கலரு. சரி இப்ப சிவப்பு. முதல் பச்சை சேலை கட்டி பொம்பளை பச்சை கலர் பொட்டு வச்சேன். அப்ப எந்தெந்த நேரத்துக்கு வரீங்களோ அந்தந்த பொட்டு வச்சு வரீங்கல்ல? ஆமா. ஏழாவது ஏதாவது ஒரு பொட்டை வைக்கிறீங்களா? அந்த நேரத்துக்கு தான் வைக்கிறீங்களா? இந்த கெட்டப்புக்கு எந்த பொட்டு சூஸ் ஆகுதோ அதைத்தான் வைப்பேன். இப்போ ஒரு 20 பொட்டு இருக்கிறத உனக்கு எந்த பொட்டு வேணும்னு நீ என்ன செய்யற? நான் தான் தேவைப்பட்டதை எடுத்து வச்சேன். அப்ப நீ தேவைப்படுற பொட்டு நீ எடுத்து வைக்கிறீங்களா? அப்ப அப்படிப்பட்ட பொட்டு டப்பா கீழே பொட்டுனோட எல்லா பொட்டையும் ஒவ்வொன்றா என்ன ஒண்ணு? நான் தான் முறைக்கு உள்ள போட்டேன். பொறுக்கி போட்டீங்கல்ல? ஆமா. அப்ப பொட்டை பொறுக்கி உள்ள போட்டதுனால நீ ஒரு பொட்டை உரைக்கிட்ட. இப்படி பொட்ட வரைக்கும் நீ பாத்திருக்கியா? இங்க கேவலத்தனை நீங்க பொறுக்கி போட்டது உண்மையா போயின்றீங்களா? நான் பொட்ட வரைக்காவே எடுத்துட்டு போறேன். முத்தாங்க கோபம் மாட்டீங்க. ஒரு கேட்டா தப்பா இருக்காதீங்க. என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சும்மா பட்டு 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 பேசுறீங்க. ஆமா தங்கராசு கேட்கிறேன். நீ சோத்து கேட்கலாம் என்ன பாக்குறீங்க? ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை பெருமை கிடைக்கு. சாமின்னு பாக்குறேன். ஆடு மாடு இல்லாதவன் பெண்டு பிள்ளை இல்லாதவன் பெண்டு பிள்ளை இல்லாதவன் ஏன்னா கந்தையானால கசக்கி கட்டு கூழானாலும் குளிச்சு குடி. தானே எதார்த்தம். ஆடி மாசம் பிறந்தாலும் அம்மனுக்கு கூழ் ஊத்துறது உலகக்குள்ள இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயிலில எல்லாமே ஆடி மாசமே அம்மனுக்கு உகந்த மாசம். ஆடியாவே அதனாலதான் ஆத்தா வந்து உக்கிர
போத்தி நல்லா காப்பாத்துறான். ஆடி மாசம் ஆடுறோம். ஆடி மாசம் நல்லது. ஆடி மாசம் எல்லா அம்மன் கோயிலும் கூழ் ஊத்துவாங்க. உண்மையானே. நல்லா ஆடி மாசம் ஆடி பாடி கொண்டாடணும். ஆடி இல்லைன்னா ரொம்ப சிக்கலா போயிடும். ஒரு பிரச்சனை இல்ல, மாட்டுக்கிறது இல்ல. அந்த ஆடி மாசம் அம்மனுக்கு சரி, ஊத்துற நான் கேட்கிறேன், அம்மனுக்கு வந்ததா கூடு சொல்றீங்கல்ல, கூடு குடிச்சிருக்கீங்களா? கூடு குடிச்சிருக்கீங்களா? ஏங்க என்னங்க? ஆடி மாசம் எல்லா ஆத்தாவையும் கூடுதாங்க. கண்டையான கசக்கி கட்டி கூடானாலும் குளிச்சுட்டு இது ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காரு. ஏன்னா கண்ட துணியா இருந்தா கூட என்ன செய்யணுமா? அதாவது கந்தர துணினா கிழிஞ்ச துணி. ஆமாமா. கிழிஞ்ச துணியை நீ உடுத்ததா இருந்தா கூட சரி. தண்ணீர ஓட்டு ஒரு கசக்கிட்டு அப்படியா? அப்புறமா கெட்டுன்னு பெரியவங்க சொல்றாங்க. கூடா இருந்தாலும் குடிச்சு கூடான்னு அர்த்தம். நீ ஒரு செம்பு கூழ குடிக்கிறதா இருந்தா கூட சரி. உடம்ப சுத்தப்படுத்தி அதாவது குளிச்சுட்டு போய் கூழ குடினா உடம்புக்கு நல்லதுன்னு கரெக்டாங்களா? எனக்கு பழமொழி. பழமொழி சரியா தான் இருக்கு. நீங்க கூடு குடிச்சிருக்கீங்களா? எல்லா பேருமே கூழ் குடிச்சிருக்காங்க. என்னென்ன கூடு நீங்க குடிச்சிருக்கீங்க? கூழுலே 2 கூழு தான். என்னென்ன கூடு? ஒன்னு கேப்ப கூழு, இன்னொன்னு ஒன்னு கம்பம் கூழு. ஒண்ணு கேப்ப கூடு, இன்னொன்னு கம்பம் கூடு. கம்பம் கூழு. உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட கூடு எந்த கூடு? எனக்கு கம்பம் கூழு பிடிக்கும். பிடிக்கும்ன்றீங்களா? இப்ப கம்பம் கூடு ரொம்ப விருப்பப்பட்ட பிடிக்கும். எனக்கு விருப்பப்பட்டது. கடைக்கு போறீங்க, கடைக்கு போறேன், காசை கொடுக்குறீங்களா? கூடு வேணும்னு கேட்கிறீங்க. சரி. கேட்கிறீங்களா? கடைக்கார கூடு கொடுத்தாரா? கொடுத்தாரு. என்ன கூடு கேட்டீங்க? கம்பம் கூழு. கடைக்கார கொடுத்தாரா? கொடுத்தாரு. வாங்கி குடிச்சீங்களா? குடிச்சேன். என்ன கூடு? கம்பம் கூழு. கேப்ப கூடியாட்டு திரும்ப கம்பம் கூடு விட்டுற. குடிச்சது நான் தானே. சரி, கம்பம் கூழு. அத சொல்லலையா? கடைக்கு போனியா போலையா? போனேன். காசை கொடுத்தீங்களா? கூடு கேட்டீங்க. என்ன கூடு கேட்ட? கம்பம் கூழு. குடிச்சாரா? குடித்தாரு. வாங்கி குடிச்சியா? குடிச்சேன். என்ன கூடு? கம்பம் கூழு. கேப்ப கூடாது, கேப்ப கூடாது. கம்பம் கூழுயா. முட்டாள்தனமா பேசுற, கேப்ப கூடாது. ஆரியா குடிச்சது நாரியா. ஏண்டா காசை கொடுத்து கூடு வேணும்னு கேப்பையா கேட்க மாட்டியாடா? எந்த கடைக்காரர் இருந்தாலும் யாராவது கேட்டாதான் கொடுப்பாரு. அப்ப கூடு கேப்பதானே? ஆமா கேட்பதா. அதானே சொல்லிக்கிட்டு நானும் கூடு கேப்பனே. என்னையா? கூழ கேட்பேன். அதான் கூடு கேப்பன்னு சொன்னேன். கூழு வேணும்னு கேட்பேன். அதாங்க கூடு வேணும் கேப்பன்னு கேட்டீங்க. கம்பம் கூழுல. அதான் கூடு கேப்பதானே? அப்ப கேப்ப கூடு தானேயா? கேட்காம கூடு கொடுப்பாங்க இந்த கடையிலேயே. தெருவில் போற எல்லாருமே கூடு கொடுத்துருவாங்க. யார் காசை கொடுத்து கேட்கறாலும் அவங்க கூடு கொடுப்பாங்க. இப்ப கூடு கேப்பையா கேட்க மாட்டியா? இன்னைக்கு கூழு குடிக்க போனா செருப்பு கடியா. இன்னைக்கு சரி போட்டு வரலையே. தெரிஞ்சுதான் சொல்றேன். அப்ப நாளைக்கு கிடைக்கலவா? சும்மா உன் பேர் என்னது? வீரத்தவர். அப்பா பேரு நம்பிராசன். எவ்வளவு பெரிய ஆளை உள்ள வச்சுக்கிட்டு ஏன் அப்பா வெக்கமில்லாம வச்சிருக்க? எதுக்கு? உங்க அப்பா நம்பிராசன் 96 வயசுல கம்பி கட்டி குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. வெக்கமில்லாம நீங்க பேசுற பேச்சு. எங்க அப்பா நம்பிராசன் 7 குடிசைக்கு பிரசிடண்ட். சரி, காவல் பாக்குறாரு. அதெல்லாம் கிடையாது. கம்பி கட்டிட்டு இருக்காரு. எங்க அப்பா நம்பி கம்பி அடிச்சு சத்தியம் பண்ணி உங்க அப்பா நம்பி கம்பி கட்டாரு. எங்க அப்பா இந்த வேலை தெரியாது. அப்ப நான் பாக்குறேன்றியா? நீ எங்க நான் பாக்குறேன் சொல்லுவியா? அப்ப போய் சொல்ல நினைக்கிறியா? உங்க அப்பா நம்பி கம்பி கட்டாங்க. இல்ல, ஏன்னா முட்டாள்தனமா வச்சுக்கிட்டு இருக்க. மணப்பாறை ஆரம்பிச்சு கரூர்ல இருந்து ஓட்ட பண்ண ஒட்டிருக்காங்க. இது நம்பி கட்ட கம்பிங்க, நம்பி கட்ட கம்பிங்க ஒட்டிருக்காங்க. யோ அது ராணாட்டா முறுக்கு கம்பி. இது எங்க அப்பா வேடுவர் கூட நம்பி. கோபப்படாத. உள்ள தெரியாது. தங்கச்சி ரெண்டு பேர் பிள்ளை. காதலி. தங்கச்சி காதலி 2 பேர் இருக்காங்க. தங்கச்சி இன்னொன்று காதலி. இன்னொரு காதலி இருக்குதியே. காதலி வர சொல்லுங்க. என் ஆசீர்வாதத்தை கூப்பிடுறேன். ஒண்ணே ஒரு விஷயம். நான் வந்த விஷயத்தை பத்தி அப்புறமா சொல்லுங்க. மனித வாழ்க்கை ரொம்ப பண்பாடு விஷயம். நாடகத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நல்ல கருத்தை சொல்லுங்க. மக்கள் வந்து நல்ல பேர் எடுத்துக்கோங்க. என்னைக்கு இந்த செங்கோட தாங்கி ரொம்ப பெருமையா இருக்கிறேன். எனக்கு பெருமை இருக்குங்க. ஏன் கேட்டீங்கன்னா மனித வாழ்க்கையில தெம்பிடாதவே கம்ப பிடிச்சிட்டு இருங்க. ஆமா. நீங்க கம்ப பிடிச்சிருக்கீங்கன்னா ஒரு பெருமையா தான் இருக்கு. நான் தெம்பிடாம தெரியுது. சொல்றீங்க. பாதுகாப்புக்கு பாதுகாப்பு மிருகங்கள் வருது. சீக்கிரம் போடுங்க. பாத்திர மகிழ்ச்சி. அதனால அடுத்த பிள்ளை வர சொல்லுங்க. ஆசி போடு. என்னைக்கு உயரமான இடத்து போனாலும் கூட வந்த பாதையை போய் மறந்துடாதீங்க. மறக்க மறக்க இல்ல. என்னைக்கு கூட சொல்றேன். மனுஷ வாழ்க்கையில் டெங்கு காய்ச்சல் வரலாம், ஒரு குளிர் காய்ச்சல் வந்திருக்கலாம், ஒரு மலேரியா காய்ச்சல் வந்து பார்த்திருப்பீங்க. இந்த நாடகம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு மட்டும் மூளை காய்ச்சல் வராது. இது சத்தியம். நான் போயிட்டு இங்க வாங்க. அது என்ன எனக்கு மட்டும் மூளை காய்ச்சல் வராதா? என்ன அவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கா? நீங்க எல்லாம் நடத்த வர முடியுமா? பின்ன நாடக உலகத்துல ஒருத்தர் மட்டும் தான் அதிகமான புண்ணியம். ஏங்க சத்தியமா சொல்றேங்க. என் மனசாட்சியை சொல்றேன். இந்த கட்ட சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு சொல்றேன். மூளை காய்ச்சல் உங்களுக்கு சத்தியமா வராது. எப்படி வரல? ஏன் மூளை இருந்தாலும் மூளை காய்ச்சல் வரும். ஆளுநருக்காரன் ஒருத்த கையை வெட்டிட்டோம்னா திரும்பிடுவாங்க. எந்த இடத்துல இருந்து கொடுத்தோம். அப்ப உங்களுக்கு மூளை இல்ல. மூளை இருந்திருந்தாலே ஓ கூட வந்துருக்க மாட்டோமே. கண்ணு குளிர் காத்து ஒன்றை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. அது உண்மையில குட்டுற போது போச்சு போச்சு. ஏமா வேகத்தே வண்டி
கூடமா குலப்பண்பு குன்றாமல் நீ பொண்ண தொடுமா இந்த பொண்ணு கிட்ட வெக்கப்படலாம் எனக்கே இந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற யோகம் அதானே காசு இல்ல வாங்க சாமி மத்தவங்களுக்கு காசு உங்களுக்கு நான் ஓசிடு காசு வாங்கி போனா பிரச்சனை இல்ல ஓசில போறது சிக்கல் இருக்கு போன் யார் யார் இந்த போட்டு போறது எனக்கு சத்தியமா இல்லையா நீ பத்திரமா வச்சுக்க அப்பட்டமா சொல்லாம தீர்றா சரி பஞ்சாயத்துல அது ரெண்டு கண்ணு இருக்கமா இருக்கு ரெண்டு பொறுத்த நல்லா இருக்குமா நாடகத்துக்கு பொறுத்த பார்த்து ஆமாங்க அது அந்த 2 மினிட் கொஞ்சம் பொறுமையா இருக்கு பத்தே ஒரு சாமியார் நாடு ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் காலம் நாட்டு நாள் ஆரம்பிப்பாங்க தங்கச்சி கூட சாமி தங்கச்சி பார்த்தா சாமி வந்திருக்கு நம்மளுக்கு நாரத மகரிஷி என்ற பிரம்மச்சாரி தேவவாசி பிரம்மாவின் மைந்தன் பிரம்மச்சரிய விரதம் உண்டவன் 17-16 உலகம் தங்கு தடையின்றி செல்வதே மகான் அழைத்து வாருங்கள் வரவேற்பு சுவாமி இல்லாது அவரிடம் நீங்கள் ஆசீர்வாதம் தம்பி வாங்கி நமது குலப்பெண்பு குன்றாம நாங்கள் ஆடிப்பாடி வரவேற்பு ஆடிப்பாடி வரவேற்பு நல்லபடியாக ஆசீர்வாதத்தை பணிவுடன் சொன்னார் உன்னை காண வேண்டும் உனக்கு நல்லாசை புரிய வேண்டும்